பொதுவாக இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம் இல்லையா? எந்த ஒரு காரியத்தை விட இந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா எது ஆசீர்வாதம் என்பதுதான் கேள்வி. இப்ப ஆசீர்வாதத்தை எல்லாரும் விரும்புகிறோம், எது ஆசீர்வாதம் என்பதுதான் கேள்வி. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணிடுவார், ஆண்டவர் வாக்கு பண்ணிடுறார். ஆண்டவர் பண்ணாமலா இல்ல, ஆண்டவர் வாக்கு பண்றார். ஆனால் அந்த வாக்கை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம், அதற்கான சில கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்றார். இந்த கடைசி காலத்துல இருக்கிற மிக மோசமான அல்லது தவறான உபதேசங்கள் ஒன்று என்னன்னா, நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு வேதத்துல ஒன்று கூட இல்லை, ஒரு விஷயம் கூட கிடையாது. ஏன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கிரியையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட இல்லாம கர்த்தர் அதை செய்யறது இல்ல. கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கிருபையை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால நிலையில் இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது கிரியை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிருபை கண்டிப்பாக, ஆனால் கிரியை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப ரட்சிப்பு கிருபையினால் வருகிறது, ஆனால் அதற்கான கிரியையை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். இயேசு சிலுவையை கொண்டு போகாம ரட்சிப்பு நமக்கு வந்திருக்காரு. இயேசு கல்வாரிக்கு போகாம ரட்சிப்பு வந்திருக்காரு. கிருபையினால வருதுன்னா அவர் கிருபையினால அவரே பரலோகத்துல இருந்து ரட்சிப்பு வந்துச்சுன்னா இல்ல, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு தேர்ந்தார். பிதாவே ஒரு கிரியை செய்ய வேண்டியிருக்கு, அவரை தந்தருளி அவர் சிலுவை பாடுகளை சுமக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் எல்லாவற்றுக்கும் ஒரு கிரியை இருக்கிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரிஞ்ச வேதத்துல கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அது ஆவிக்குரிய சோம்பேறியா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான சோம்பேறியா இருந்தாலும் சரி. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானசனம் எடுத்துட்டேன், அதனால வீட்டுல மல்லாக்கப்படுத்து ஜோம் பண்ணிட்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு வானத்தை தந்து கொட்டுவாருன்னா கொட்ட மாட்டார். யோசிச்சு பாருங்க, மன்னாவை கொடுக்குற ஆண்டவர் ஏன் அப்பமா கொடுக்கல? இல்லையா? மன்னா தானே போட்டாரு காலையில, அதுக்கு பதிலாக டெய்லி பிரெட்டாவே போட்டுடலாமே. பிரெட்டா, ஏன்னா இப்போ எலியாவுக்கு அப்படித்தானே கொண்டாந்து கொடுத்தாரு, அப்பவும் தண்ணீர் தானே கொண்டாந்து கொடுத்தாரு, தள்ளில் சுடப்பட்ட அடை அப்படிதானே இருக்கு. டெய்லி காலையில போனா வெறும் பிரெட்டாவே இருந்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஏன் மன்னாவா கொடுக்குறாரு? அதை கொண்டாந்து இடித்து பிழிந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? சாப்பிட வேண்டியிருக்கிறது. நம்ம இடத்துல ஒரு கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, போடுற ஆண்டவர் அப்படியே பொத்துக்கிட்டு கூடாரத்துக்குள்ளே போட்டிருக்கலாமே, ஏன் நீ போய் காலையில எடுங்கிறாரு? ஒரு கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த கிரியை அப்படிங்கறத அவங்க அதான் வசனமும் சொல்லுது, ரட்சிப்பு வருகிறது கிருபையினாலே, ஆனால் அது பூரணப்படுவது என்பது நம்ம கையில தான் இருக்கிறது. அப்படிதான் வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள், அனுதினமும் ரட்சிக்கப்பட பிரயாசப்படுங்கள் அப்படின்னு. முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப கண்டிப்பாக நம்ம இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார். அப்ப எல்லா வாக்கு தத்தத்துக்கும் ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு கிரியை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப கர்த்தர் உங்களுக்கும் வாக்கு பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு, நிறைய காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில செய்யறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதற்குரியதான ஒரு இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாரு, நான் குறிக்கிற மலையிலே போய் ஈசாக்கு பலி கொடுக்க முடியுமா? கர்த்தர் குறித்த இடத்திற்கு ஆபிரகாம் வந்தார் அப்படின்னு இருக்கு. சரி, அவர் தான் அப்படி செஞ்சாருன்னு பார்த்தா சீஷர்ல வர சொல்றாரு. 28ஆம் அதிகாரம் மத்தேயுல சீஷர்ல வர சொல்றாரு. எங்க வர சொல்றாரு கேட்டீங்கன்னா, என் சகோதரர்களை நான் குறித்த மலைக்கு வர சொல்லு அப்படின்பாரு. இந்த பர்டிகுலர் பிளேஸ், ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. ஏன் அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க போய் பேசலாமே? அப்படின்னா கர்த்தர் அவங்க அங்க வரணும் என்று என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். அதுதான் கிரியை. அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசுற ஆண்டவர் சில நேரத்துல அவர் குறிக்கிற இடத்துக்கு வர சொல்றாரு. அந்த மாதிரி கர்த்தர் நம்ம கிட்ட சில கிரியை எதிர்பார்ப்பார். இல்லாம அது நடக்காது. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, நடக்கும் இல்ல, ஏதோ ஒன்றை நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். அப்ப நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். போகாம அந்த பேர் என்ன ஆகாது? பெருமைப்படாது. நீங்க தான் பெருமைப்படுத்த போறீங்களே, நான் பாபிலோன்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆகாது. கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போகணும். அப்ப அந்த கிரியை வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்கிறார், சில காரியங்களை சொல்லுகிறார். இப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. வாசிங்க, கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 3:14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், நல்லா கவனிங்க, புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி நமக்கு. அப்ப ஆபிரகாமு கிட்ட சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யும்? நமக்கும் வரும். அது நமக்கு தான் வரும். பல நேரத்துல இந்த ஆசீர்வாதத்தை குறித்ததான ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை நான் கொண்டு வந்ததுக்கு ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை சொல்றாரு, அதோட சேர்க்கிறாரு, நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிக்கு வரும்படியாக அப்படின்னு இருக்கு. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் முதல்ல என்ன? இப்ப சுதந்திரிக்கிறத பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். எப்படி சுதந்திரிக்கலாம், நான் வந்தது எப்படி சுதந்திரிக்கலாம்ன்றத சொல்றதுக்கு தான். ஆனால் இப்போ இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பாருங்களேன், தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா நிறைய நேரத்துல இந்த வசனத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ, அல்லது இந்த வசனம் நமக்கு தவறாக ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார்னு சொல்லி
பணத்தை, ஆஸ்திய, சம்பாத்தியத்தை, இடம் கொண்டு போகாத மட்டும், பூமி தாங்காத மட்டும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இதைத்தான் வேதம் சொல்லுதா? இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை எங்க ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்களேன். வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்ப இத சொல்லும் போது அவர் பேர் என்ன? இத சொல்லும் போது அவருடைய பேர் என்ன? ஆபிராம். ஆபிரகாம் கிடையாது. ஆபிரகாம் என்று மாறுறது 17ஆம் அதிகாரத்துல தான் மாறுது. இத சொல்லும் போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லும் போது அவர் பேர் என்னவா இருக்கு? ஆபிராம் அப்படின்னு இருக்கு. இந்த ஆபிராம் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கா? ஆபிரகாம் இருக்கா? ஏன் அந்த ஆபிராம் என்ற பேர் இல்ல? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னது ஆபிராம் சொல்ற இடத்துலதான். அவர் ஆபிராமை நோக்கி, அந்த இடத்துல வசனம் இருக்குது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, அந்த வசனம் என்ன சொல்றது? 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதை சொல்லும் போது 1வது வசனம் சொல்றது கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அப்படின்னா ஆபிராம்ங்கிற பேரை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. இப்ப ஆபிரகாமுக்கு ஆபிராமுக்கு உள்ள வித்தியாசம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனால் இந்த ஆபிராம்ங்கிற பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க இல்ல. வைக்கிற அத்தனை பேர் எதுதான் வைக்கிறோம்? ஆபிரகாம் அப்படின்னு தான் வைக்கிறோம். ஆபிராம் என்பதற்கு மேலான தகப்பன், ஹை ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாம் என்பதற்கு ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஆபிராம்ங்கிற பேரை சொல்லும் பொழுது உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிற பேரு இன்னைக்கு எங்கேயுமே யாருக்கும் வைக்கப்படுகிறது இல்லை. பெரும்பாலும் எல்லாம் ஆபிரகாம் தான் வைக்கிறோம். 99.99 யாராவது ஆபிராம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றது 99.99 ஆபிரகாம் தான் வைக்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசனம், இந்த ஆசீர்வாதம் எங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வசனம் சொல்லுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படியாக கிறிஸ்து இயேசுவினால் அப்படின்னு. அப்ப இந்த ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் சொன்னாரு, இப்ப ஆபிரகாம் பேரே இருக்கட்டும், ஆபிரகாம் கூட இருக்கட்டும், அந்த பேரு நீங்க ஒரு வேலை இல்லைங்க, அவர் ஆபிரகாம் தான் சொல்லியிருப்பாரு, அப்படி கூட இருக்கட்டும். இந்த ஆபிரகாம்ங்கிற பேரு இன்னை வரைக்கும் இருந்தாலும் இந்த பூமி அழியும் போது ஆபிரகாம் பேரு என்னவாயிடும்? அழிஞ்சு போயிடும். பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிஞ்சு போகும்போது இதுவும் ஒழிஞ்சிடும். ஆனா ஒழியாத அந்த ஒரு நாமம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை, அவனுடைய பெயரை என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் எங்க இருக்குது? மனுஷனுக்கு முன்பாக படுத்துறது இல்ல. இப்படி எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் பேரு ஆபிரகாமுக்கு அப்புறம் பைபிள்ல யாருக்கு இருக்கு? ஆபிரகாம்ங்கிற பேரு ஆபிரகாமுக்கு அப்புறம் பைபிள்ல யாருக்கு இருக்கு? புதிய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் யாருக்கும் இல்ல. அப்படிதானே? 4000 வருஷமா பைபிள்ல வேற யாருக்குமே அந்த பேர் வைக்கப்படல. நாம வைக்கிறோம், அது வேற விஷயம். அங்க வைக்கப்படல. இப்ப இந்த உலகம் அழியும் போது அந்த பேரும் அழிஞ்சிடும். ஆனா வசனம் சொல்லுது, உன் பேரை நான் எங்க பெருமைப்படுத்துவேன்னா, இங்க இல்ல. இந்த பூமியில பெருமைப்படுத்துறது பெரிய விஷயமே இல்ல. உலகத்தான் பேர் கூட பெருமையாச்சு. அலெக்சாண்டர் பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படிதானே? மகா அலெக்சாண்டர், அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இன்னைக்கு வரைக்கும் பேர் இருக்கா இல்லையா? அவர் பிலிவரே கிடையாது. நான் சொல்ல புரியுதா? எத்தனையோ நான் பிலிவர் பேர் கூட என்ன இருக்கு பூமியில? பெருசா தான் இருக்குது. அப்ப கர்த்தர் உண்மையிலே உன் பேரை பெருமைப்படுத்துவது எங்கன்னா இங்க இல்ல, பிதாவுக்கு முன்பாக நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அதுதான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எங்க சொல்வாரு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன். அங்க போய் பிதா கிட்ட சொல்வாரா, இந்த பயதான் ஆண் நமக்காக இவ்வளவு காரியங்கள் பூமியில செஞ்சான், நமக்காக இவ்வளவு காரியத்தை செஞ்சிருவா. இது அவர் சொல்லும் போது டோட்டல் ஹெவனும் கவனிக்கும். ஏன்னா இயேசு பேசுறாருன்னா ஹெவன் கவனிக்கும். கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, அந்த இடத்துல உங்க பேரையும் என் பேரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இதுதான் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம், இயேசுவின் வழியாய் புறஜாதிக்கு வரது. இப்ப புரியுதா? 2வது அவர் சொல்றாரு 14ஆம் அதிகாரத்துல அப்பமும் ரசமும் கொண்டு வந்து அவர் கொடுப்பார். உங்களுக்கு தெரியும். 18-19 வசனம் வாசிங்க. 14-18-19. அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்ல கவனிங்க. இந்த கம்யூனியன் 2வது, இந்த ஆசீர்வாதமும் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிய இஸ்ரவேலர்களுக்கு போகவே இல்லை. இது நின்னு போச்சு. அது திருப்பி இயேசு கிறிஸ்து எடுத்து புறஜாதியராகிய உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப கம்யூனியன் யாருக்கு வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? புறஜாதியாருக்கு, கொரிந்தியருக்கு தான் எழுதப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அப்பமும் ரசமும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக, ஆண்டவர் வழியாக புறஜாதியாராக நமக்கு அது வந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதமும் நமக்கு தான் வந்துச்சு. 3வது 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நல்ல கவனிங்க. இந்த வசனம் சொல்லுது, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல. இதே காரியத்தை சொல்லும் போது 15:5 என்ன சொல்றாரு பாருங்க. 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி
உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க, இது மூணாவது ஆசீர்வாதம். இது என்ன ஆசீர்வாதம்? உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. சரி, இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்குரியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல கடைசியா 1000 வருஷ அரசாட்சியில இருக்க போகிற இஸ்ரவேலுடைய எண்ணிக்கையை எண்ணிடுவார் ஆண்டவர். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 12,000 12,000 இருக்கும். 12 கோத்திரத்துல இருந்து 1,44,000 பேரை பத்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல இருக்கும். அப்படின்னா இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை எண்ணியாச்சு. எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறது எண்ணப்பட்டு விட்டது. எங்கன்னா வெளிப்படுத்தல் 7 1 முதல் 8ல. அப்போ உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல எண்ணி முடியாதாக இருக்கும் சொன்னது யாரை பத்தினா, அதே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனம், இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன். பின்னாடி கீழே இருக்குது, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். இதுவும் புறஜாதியாரை குறித்து, உங்களை குறித்தும் என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வந்துடுச்சு. எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு சொன்னது உங்களையும் என்னையும் நினைச்சுதான் கர்த்தர் சொன்னார். அது புறஜாதியாருக்கு என்று சொல்லப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பெரிய கூட்டம். அப்பமும் ரசமும் பேரை பெருமைப்படுத்துவேன், எதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் சுதந்திரிச்சது நம்ம கூட்டம், நம்மளதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இதை ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா பார்க்காம உலக பிளெஸிங்கா பாக்குறாங்க. வேர்ல்ட்லி பிளெஸிங். ஆண்டவர் எண்ணி முடியாத கூட்டமா இருக்கும்னு சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. எதை வேணா எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கோங்க. இந்த தேசத்தை பத்தி பேசினா அந்த தேசமான்னு பாத்தீங்கன்னா பூமிக்குரிய தேசத்தை பத்தி இருக்காது. அது வசனம் சொல்லும், பரலோகத்தை பத்தி இருக்கும். எல்லாமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது அத்தனையுமே புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கும் எனக்குமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படின்னா இதை சுதந்திரிப்பது எப்படி? இன்னைக்கு இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் என்பது நாட் அபவுட் மெட்டீரியல், இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல். அப்போ உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தானா வரும். இதை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப என்ன சொல்றோம்? இல்ல கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்கள் பரமபிதா கொடுப்பாருன்னு இருக்குது. எதை பத்தி இருக்குதுன்னு பாருங்க. நீங்கள் கேளுங்கள். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, மீன் கேட்டால் பாம்பை தருவாரோ, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் பரமபிதா தருவாரு. எதை பத்தி தருவாரு? லூக்கால சொல்லுது, நீங்கள் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவாருன்னு. இதைத்தான் இதே வசனத்துல வாசிச்சோம். கலாத்தியர் 3ல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் எல்லாமே ஸ்பிரிச்சுவல், எல்லாமே கீழானவைகள் மேலானவைகள். இன்னைக்கு சபை இந்த கீழானத்தை நோக்கி திரும்பிடுச்சு, மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிடுச்சு. இதையே போதனையா மாறி, இதையே ஆசீர்வாதமா மாத்தி, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு ராங்கா காட்டி விட்டாங்க. சோ இப்ப நம்ம முழுக்க முழுக்க எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்? கால் மிதிக்கும் தேசத்தை தருவார். என்ன சொல்றாரு? மிதிக்கிற தேசத்தை தருவார். நீங்க யோசிச்சு பாருங்க, கால் மிதிக்கிற தேசத்தை தருவார் ஆண்டவர் சொன்னாரு. இப்போ இங்க இந்தியாவில் கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குதா குறைஞ்சிருக்குதான்னு கேட்டா, இந்தியா நம்ம கைக்கு 2000 வருஷத்துல வந்திருக்குதானா? வராது. ஏன்னா அவர் பேசுறது இந்திய தேசத்தை குறிச்சு அல்ல, அவர் பேசுறது பரலோகத்தை குறிச்சு. அவன் அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான். எந்த ஒரு விஷயத்தை வேணா எடுத்துக்கோங்க, அது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். அப்படித்தான் பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களை அப்படியே மாயையான உலக பக்கம் திருப்பிடுவாங்க. நான் சொல்றேன், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு, புறஜாதி மார்க்கத்துல இருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்துல நான் இயேசு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னா, இந்த உலக ஆசீர்வாதங்கிறது இயேசுடைய பார்வைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம். 5000 பேருக்கு சாப்பாடு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கையில கொடுத்துருவாரு. மிச்சம் 12 நிறைய கூட நிறைய எடுக்க மாதிரி கத்தர் கொடுப்பாரு. அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. அதுக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போகணும்ன்ற அவசியமும் இல்ல. நம்மள பணக்காரராக்கிறதுக்கு அவர் ஏன் வந்து இங்க சிலுவைக்கு போனோம்? நிறைய பேர் போதிக்கிறாங்க, நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏழையா இருந்தாங்களா? பவுல் ஏழையா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பவுல் பணக்காரனா தானே இருந்தாரு. கொர்நேலியஸ் ஏழையா இருந்தாரா? அவரை பணக்காரராக்கிறதுக்கு இயேசு சிலுவைக்கு போனாரானா? இயேசுக்காக அவங்க ஏழை ஆயிட்டாங்க. அவங்க இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டாங்கன்ற ஒழிய, நமக்காக அவர் அப்படி. அப்ப அந்த வசனத்துக்கான அர்த்தம் வேற. நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி சிமரன் சபைக்கு சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவர் பேசுறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னைக்கு சபை வசனத்தை ஸ்பிரிச்சுவலா பார்க்காம லிட்டரலா அப்படியே எடுத்துக்கிச்சு. அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? ஸ்பிரிச்சுவல் வெளிப்பாடு கிடைக்காம